காரைக்கால் மாவட்டம் தலத்திரு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் கோயிலில் ஸ்ரீ ஐயப்ப பொது பூஜையை ஒட்டி ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகளில் 500க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடல்கள் பாடி ஐயப்பனை வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தமிழ்நாடு ஆசிரியர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு ஆசிரியர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் தியாகராஜன், தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர்களின் பதவி உயர்வு தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை வரவேற்பதாக தெரிவித்தார். சேலம் மாவட்டம் சர்க்கரை செட்டியப்பட்டி வனத்தை ஒட்டியுள்ள தடுப்பணையில் நீர் அதிகரித்துள்ளதன் காரணமாக அங்கு வனத்துறை எச்சரிக்கை மீறி வரும் சில இளைஞர்கள் மது பாட்டில்களை சாலையில் வீசிவிட்டு செல்கின்றனர். இதனால் பாதிக்கப்படுவதாக தெரிவித்த பொதுமக்களின் கோரிக்கையின் பேரில் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஒசூரில் தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் மாநில அளவிலான கலை திருவிழா போட்டி நடைபெற்றது. இந்த போட்டிகளில் கலந்து கொண்ட கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் ஓவியப் போட்டியில் மாவட்ட அளவில் முதலிடமும் மாநில அளவில் 2ஆம் இடமும் பெற்றுள்ளனர். வேலூர் காலாஸ் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா கோயிலில் மகா கும்பாபிஷேகம் மாநகராட்சி மேயர் சுஜாதா மற்றும் மாமன்ற உறுப்பினர் கங்கா அவர்கள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சென்னை பனகல் மாளிகை முன்பு காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து போராட்டத்திற்காக சென்னை செல்ல முயன்ற தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட ஊரக வளர்ச்சித்துறை பணியாளர்கள் 60க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து துறைமங்கலம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் இந்து மத கடவுள்களை இழிவுபடுத்தும் விதமான சர்ச்சைக்குரிய துண்டு பிரசுரங்கள் வழங்கியவர்களை இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் காவல் நிலைய போலீசார் துண்டு பிரசுரங்களை வழங்கியவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். திருப்பூர் மாநகராட்சி குப்பை பிரச்சினைக்கு தீர்வு காண சிங்கப்பூர் மற்றும் சென்னை சேர்ந்த தனியார் நிறுவனங்களுடன் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் தீட்டப்பட்டு உள்ளதாகவும் விரைவில் குப்பைகள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என மேயர் தினேஷ்குமார் தெரிவித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சோத்துப்பாறை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த வடகிழக்கு பருவமழை காரணமாக 51வது நாளாக உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் அணையில் இருந்து வெளியேற்றப்படும் உபரிநீரை பெரியகுளம் பகுதியில் உள்ள கண்மாய் மற்றும் குளங்களில் தேக்கி வைக்கும் பணியை பொதுப்பணித்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் அம்மாச்சியாபுரம் மலை அடிவார பகுதிகளில் தொடர்ந்து இரவு நேரங்களில் நடக்கும் மணல் திருட்டு சம்பவங்களால் நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மணல் திருட்டு கும்பல் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர்.
திருட்டு மண்ணு சர்வசாதாரணமா ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. இதை நம்மளுடைய வருவாய்த்துறையோ காவல்துறையோ கண்டுக்கிறதே இல்லை. குறிப்பா இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா சமீப காலமா பாத்துக்கிட்டீங்கன்னா எம்சுப்ளாரத்துல இருந்து அமைச்சவரம் போற ரோட்ல செப்பரேட்டா ஒரு பாதை அமைச்சு உள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 யூனிட்டுக்கு மேல எடுத்திருக்காங்க. மணல் திருட்டு மண் அள்ளிக்கிட்டே இருக்காங்க. இதை யார் வருவாய்த்துறையோ காவல்துறையோ கண்டுகொள்ளவே இல்லை. இதனால என்ன பாதிப்பும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே இந்த பகுதி ஒரு வறட்சியான பகுதி தான். ஏன்னா தண்ணி இல்லாம முழுக்க முழுக்க சொட்டு நீர் பாசனம் தான் யூஸ் பண்ணிக்கிருக்காங்க. தொடர்ந்து இந்த திருட்டு மண் அள்ளும் பட்சத்துல அந்த தண்ணியும் இல்லாம விவசாயம் முழுவதும் பாதிச்சு இந்த பகுதியை பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வறட்சியான பூமி ஆயிரும். அதனால உடனடியா இந்த ஆண்டிவட்டி பகுதியில் இருக்கிற டி சுப்புலாரம் பகுதி, நம்ம இன்னைக்கு அமைச்சவரம் பகுதி, அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஏத்தக்கோள் பகுதி, நக்கலக்கரடு பகுதி, இப்படி பகுதியில நிறைய திட்ட மணல் அள்ளிக்கிட்டே இருக்காங்க. இதை உடனடியா தலையிட்டு காவல்துறையும் வருவாய்த்துறையும் நடவடிக்கையும் தாழ்மையோட. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.